அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆசனம் செஞ்சு காட்ட போறேன். இந்த ஆசனத்தின் பேர் சதுரங்க தண்டாசனம். குட் மார்னிங் எவ்ரிபடி. டுடே ஐ எம் கோயிங் டு நியூ ஆசனா. The name of the asana is சதுரங்க தண்டாசனம். ஓகே, முதல் நாங்கள் பயிற்சிக்குள்ள போவோம். ஜஸ்ட் பிகின். இப்போ என்னடா பயிற்சிக்கு போறதுக்கு முதல் சதுரங்க தண்டாசனம் பயிற்சிக்கு போறதுக்கு முன்னுக்கு நாங்கள் இப்படி வஜ்ராசன நிலையில இருக்கிறோம். இது நான் இந்த பக்கம் மாறி இருக்கிறப்ப உங்களுக்கு இப்படி இருக்கணும். இப்படி இருக்கும் அமைப்புல இந்த பக்கத்துக்கு இப்படி நேரா இருக்கணும். அது பிறகு இந்த சதுரங்க தண்ட ஆசனம் செய்யறதுக்கு முதல்ல அதை கொஞ்சம் ஆயத்த நிலைக்கு நாங்கள் போகணும். ஆயத்தமான பயிற்சிகள் செஞ்சு போட்டு அதுக்கு அங்கால போனால்தான் நமக்கு அந்த பயிற்சியை செய்ய கொஞ்சம் இலகுவான நிலையில இருக்கும். இப்போ முதல் படியாக இந்த கைகளை இப்படி வச்சுக்கொள்ளணும். பிறகு இந்த கைகளை இப்படி வச்சுக்கொள்ளணும். இந்த அளவுகள் எடுத்து கொஞ்சம் அப்படியே விளம்பி இந்த கால்களை அகட்டி வச்சுக்கொள்ளணும். இப்படி 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 1 2 3 4 5 6 7 8 9 10. இவ்வாறாக ஒரு 10 தடவை செஞ்சு கொடுங்க. ஏன்னா இந்த சதுரங்க ஆசனத்து கை மிக ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அது செய்ய முடியும். இப்போ நாங்கள் 10 தடவை இப்படி செஞ்சுட்டோம். 10 தடவை செஞ்ச கையோட கையில் ஒரு புத்துணர்ச்சி உண்டு ஏற்படும். சரியா? அடுத்த கட்டமா சதுரங்க தண்ட ஆசனம் செய்வது எப்படி என்றது உங்களுக்கு சொல்லி காட்டப்படும். ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் பிடிக்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே. சாதாரண மூச்சு வந்து கொள்ளணும். எப்பவுமே மூச்சு எடுத்து விடும்போது உள்ளந்தண்டு கழுத்து நேர்நிலையில இருக்கணும். துணி குறுகி இருக்கக்கூடாது. ஓகே, இப்ப சதுரங்க தண்டாசனம் நாங்கள் செய்வோம். ஓகே, நீங்க இப்படி இந்த நிலையில பிளாங்க் போஸ்ட் இந்த நிலையில குறைஞ்சது 1 நிமிஷமாவது நிக்க வேணும். நின்றாதான் நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமான நிலையில இருக்கின்றதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 7 ஒரு 10 எண்ணிக்க இல்லாட்டி ஒரு 20 எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கு பிறகு நீங்க 1 நிமிஷம் நிக்கலாம். இப்ப நான் ஒரு 10 எண்ணிக்கை நிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, இப்படி செஞ்சாச்சா? செஞ்சு போட்டு அப்படியே வஜ்ராசனத்துக்கு வரணும். இது ஒரு வகையானது. 7 மணாக்கள் இந்த நிலையில செய்யலாம். கொஞ்சம் ஏறாதுன்னு சொல்றாக்கள் இன்னும் கொஞ்சம் இலகுவான முறையை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதையும் பாருங்க. அதுலேயும் உங்களுக்கு 1 நிமிஷம் நிற்க முடிஞ்சா சிறப்பு. இல்லாட்டி 10 எண்ணிக்கை இல்லாட்டி ஒரு 20 எண்ணிக்கை கூட்டிக் கொண்டே போகணும். அடுத்த முறையை செஞ்சு காட்டுறேன். இந்த நிலையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 9 8 7 6 5 4 3 2 1. இப்படி செஞ்சு போட்டு இங்கே வந்துடும். இவ்வாறாக இப்படி 2 வகையிலையும் செய்யலாம். அப்போ உங்களுக்கு 2 வசதியில்னு சொன்னா இன்னொரு முறையும் இருக்குது. அதுலயும் நீங்க ஒரு 10 எண்ணிக்கை 20 எண்ணிக்கை. சில ஆக்களுக்கு இலகுவான முறை கஷ்டமா இருக்கும். சில ஆக்களுக்கு கஷ்டமான முறை கொஞ்சம் இலகுவா இருக்கும். அதனால அடுத்த கட்டம் 3ஆவதா இது எப்படி செய்யறதுன்றதை உங்களுக்கு காட்டுறோம்.
இப்படி இருந்து கொள்ளணும். இருந்து கொண்டு நேராக பார்த்து கொண்டு கைகள் ரெண்டும் பக்கவாட்டில் கொஞ்சம் இப்படி இருக்கும். இந்த எண்ணிக்கையில் ஒரு 10 இருந்தாலே காணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 9 8 7 6 5 4 3 2 1. மேல வந்து வஜ்ராசனத்துக்கு வந்து கொள்ளும். ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் படிக்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளிய. சாதாரண நிலை மூச்சுக்கு நாங்கள் வந்து கொள்ளணும். ஓகே. இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படுகின்ற பயன்கள், நம்முடைய அடிவயிறு பகுதி நல்ல இறுக்க நிலை அடைந்து, அப்ப ரத்த ஓட்டம், வயிற்றுக்கு தேவையான ரத்த ஓட்டங்கள் நல்ல சீராக பாயும் போது வயிற்று பகுதியில் இருக்க உள்ளுறுப்புகள் மிகவும் சீராக இயங்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி நம்மளுடைய கால் பதி இப்படி நாங்கள் இந்த பிளாங்க் போஸ்ட்ல இருக்கும் போது முள்ளந்தண்டு நேரா இருக்குது, ரத்த ஓட்டங்களும் சீரா போகும். கைக்கு நல்ல ஒரு பலமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். கை தசைகள் இருக்கும், வயிற்று தசைகள் இருக்கும். இந்த என்ன சொல்றது, வயிறு இருக்கிற ஆட்களுக்கு தொடர்ச்சியா அந்த விஷயத்தை செஞ்சு கொண்டு வரும். வயிறு அப்படியே உள்ளுக்கு டக்குந்து போக பார்க்கும். இது காலையிலேயோ இல்லாட்டி பின்னேரமோ வெறும் வயிற்றுல செய்யறது சிறப்பும். தொடர்ந்து இந்த ஆசனங்களை செஞ்சு கொண்டு வரும்போது உடல் ஆரோக்கியமா இருக்கும், ரத்தோட்டம் சீரா இருக்கும். அன்றைய நாள் ஒரு சந்தோஷமான நாளாக அமைந்திருக்கும். ஓகே, இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த சதுரங்க தண்ட ஆசனம் செஞ்சு காட்டியிருக்கேன். மீண்டும் ஒரு ஆசனத்தோட நாளையே நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் யோகா முகம்.